الحمد لله كفى والصلاة والسلام على المصطفى وعلى آله الشرفاء وأصحابه الخلفاء أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم وفي الفرقان المجيد إنه من سليمان وإنه بسم الله الرحمن الرحيم صدق ربنا العظيم. அருமையான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் அந்த ஜுசுவின் பிரகாரம் 17வது இன்னைக்கு நாள் 16 ஜுசு வரைக்கும் ஒவ்வொரு ஜுசுக்கும் ஒரு நாள் சொல்லிட்டோம். இதோட இன்ஷா அல்லாஹ் நிறுத்தி வைத்து விட்டு அல்லாஹ் நாடினால் உங்களுக்கும் எனக்கும் ஹயாத்தி அல்லாஹ் நீட்டி போட்டு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அந்த 16 பிந்திய பகுதி 15லேருந்து பிந்திய பகுதியை அடுத்த வருஷம் பார்ப்போம். இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு என்ன நாள் தெரியுமில? என்ன? பத்ரை பற்றி பேசுவோம். 17 முடிஞ்சிடும். 18, 19, 20 நாள் 20 3 நாள்லையும் அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் பெண்களுக்கு தேவையான மசாயில்களை பற்றி பார்ப்போம். அது சம்மந்தப்பட்ட கேள்விகள் பெண்களுக்கு இருந்ததுன்னா பேசி முடிச்சோன்னா மறுநாள் அதை சொல்லலாம். தஹாரத்து, குளிப்பு, இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இன்னைக்கு பத்ரு. அருமையான சகோதர சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 29 யுத்தங்கள் செய்தார்கள் 10 வருஷத்துல. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்ததிலிருந்து 10 ஆண்டுகள்ல 29 யுத்தங்கள் செஞ்சாங்க. அதுல 19 யுத்தங்கள்ல நேரடியா கலந்துக்கிட்டாங்க. 19 யுத்தங்கள்ல நேரடியா தலைமை தாங்கினாங்க, தளபதியா இருந்தாங்க. அதுல முதல் யுத்தம் பத்ர். இந்த பத்ர் என்பது முஸ்லிம்கள் மீது திணிக்கப்பட்டது தானே தவிர முஸ்லிம்கள் படையெடுத்து வரல. இது ரொம்ப நேரம் பேச வேண்டிய விஷயங்கள், நம்ம 15 நிமிஷத்துல முடிச்சுக்கணும். அதுல முக்கியமான அதோட சப்ஜெக்ட் இன்ஷா அல்லாஹ் நான் பேசுறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல இருக்கிற வரைக்கும் எதிரிகளை அடிப்பதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கல, எழுத்து அடிக்க கூடாது அப்படின்ட்டான். மதீனாவுக்கு போன பின்னால இந்த மக்கா வாசிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவோடு கூண்டோடு அழிப்பதற்கு ஷேர் மார்க்கெட் பண்ணாங்க. அபு சுஃபியான் இதற்கு தலைமை தாங்கி ஒவ்வொரு மக்காவில் உள்ள வீடுகள்லையும் காசை வாங்கி ஷாமுல போய் வியாபாரம் பண்ணி அந்த வியாபார காசை வச்சு வாள் வாங்கிட்டு வந்து, ஆயுதங்கள் வாங்கிட்டு வந்து மதீனாவை தாக்குவோம் அப்படிங்கிற நீண்ட கால பிளானிங். அது நீண்ட பிளானிங் ஒன்று பண்ணாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருந்த உளவுத்துறை ஸல்லல்லாஹு மதீனாவுக்கு போனோடனே எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்க. அந்த மண்ணின் மைந்தர்களான ஹவுஸ் ஹஸ்ரஜோட எக்ரிமெண்ட் போட்டாங்க. பனு குறைலா யூதர்கள் போன்றவர்களோட எக்ரிமெண்ட் போட்டாங்க. மதீனாவுடைய கிட்டத்தட்ட ஒரு அரசரை போன்று ஆயிட்டாங்க. உளவுத்துறை அமைச்சாங்க. அந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டின் பிரகாரம் அபு சுஃபியான் ஆயுதம் வாங்க போயிருக்கிறார், அவர் மதீனாவை தாக்க திட்டமிடுகிறார் என்று தெரிஞ்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் எப்போது இந்த மதீனாவை கிராஸ் பண்ணி மக்காவுக்கு போவார் அப்படின்னு சொல்லும் பொழுது துல்லியமான டேட்டையும் அந்த சஹாபாக்கள் கொடுத்தாங்க, உளவுத்துறை கொடுத்தாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 313 பேரை அழைத்து கொண்டு, நல்லா கவனிங்க, அபு சுஃபியானுடைய அந்த ஆயுதத்தை கைப்பற்றுவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. பத்ர்னு ஒண்ணு இல்லவே இல்லை. பத்ர் அந்த அந்த பத்ருங்கிற இடம் இருக்குல்ல, போயிருக்கீங்களா? அங்கே ஜபாலி மலாய்க்கத்துன்னு காட்டுவாங்க, பத்ர் கிணத்தை காட்டுவாங்க. அந்த இடம் எப்படின்னு சொல்லிட்டோன்னா அதை கிராஸ் பண்ணித்தான் ஷாம்ல இருந்து மக்காவுக்கு போகணும். அதனால அந்த இடத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்வு பண்ணி அங்க போய் நின்றாங்க. ஆனால் அபு சுஃபியான் கில்லாடி அவர் வரும் பொழுது பத்ரு பக்கத்துல ஒட்டக சாணம் இருக்குல்ல, ஒட்டக சாணம் தெரியுமில்ல, சாணம்னா தெரியுமில்ல, கழிவு, அதை நோண்டி பார்த்ததுல அது சின்ன சின்ன பேரிச்சம்பழம் இருந்துச்சு. அந்த பேரிச்சம்பழம் மதீனாவுடைய பழம் தான் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சு, அது சூடா இருக்குது, அந்த சாணம் ஹீட்டா சூடா இருக்குது, இப்பதான் ஒட்டகங்கள் வந்திருக்கணும், முகம்மதுடைய ஆட்கள் இந்த பக்கத்துல தான் இருக்குன்னு அவரை யூகிச்சு, எப்படி உழவு அந்த காலத்துல யூகிச்சு ரூட்டை மாத்திட்டு ஜித்தா போய் கடற்கரை வழியா போய் மக்காவுக்கு போய் சேர்ந்துட்டாரு. ஆனால் இதுக்குள்ள மக்காவுல ஹிந்தாவும் அபுசுஃபியான் கொண்டாடியில ஹிந்தா தன்னுடைய புருஷனை கொண்டுட்டாங்களாம், போய் ஜாமான் எல்லாம் பறிச்சுக்கிட்டாங்களாம், ஆயுதத்துல எடுத்துக்கிட்டாங்களான்னு ஒரு வதந்தியை பரப்பி விட்டு அபூஜஹல் தலைமையில 1000 பேர் வந்துட்டாங்க. அபு சுஃபியான் அப்பவும் நியூஸ் கொடுத்தாராங்க, என்னை இது நான் சேஃபா வந்துட்டு எனக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் புறட்டு வந்துட்டோம், முகமது இங்கே தான் இருக்காரு, போய் அழிச்சிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாங்க. ஆனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய வெற்றிகளுக்கு முஸ்லிம்களுக்கு கொடுத்தான். 70 பேர் கொல்லப்பட்டார்கள், 70 பேர் கைது செய்யப்பட்டார்கள்.
இதுல ஆச்சரியமான விஷயம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். 3000 5000 மலக்குகள் இறங்குனாங்க. அது ஜபலுல் மலாயிக்கன்னு காட்டுறாங்களே பதில் பக்கத்துல ஒரு மேடு, அங்க வந்து 3000 5000 மலக்குகள் இறங்கி வந்திருக்கிறாங்க. முஸ்லீம்களுக்கு சார்பாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சின்ன விஷயம் தான். ஆனால் இங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், சஹாபாக்கள் முஹாஜிர்கள்கிட்ட ரசூலா மஷூரா பண்ணாங்க, அன்சாரிகள்கிட்ட ரசூலா மஷூரா பண்ணாங்க. அப்படி மஷூரா பண்ணும்போது எல்லோரும் நாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுகள் சொல்லும் மாதிரி நாங்க பதில் சொல்ல மாட்டோம், உங்களுக்கு முன்னோர் எங்களுக்கு உயிரை தியாகம் செய்ய தயாரா இருக்கிறேன்னு சொன்ன பின்னால அதை இவங்க தான் இருக்கிறாங்கன்னு சொல்லாத விடலை. மஷூராவுக்கு பின்னால் நேரம் கூடாரத்துக்கு வந்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ் ஒரே கூடாரத்தில் இருந்தாங்க. அபூபக்கர் தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டாரு என்று எண்ணும் அளவிற்கு ஒரு சஜிதாவில் இருந்தாங்க. ரொம்ப நேரம் சஜிதாவில் அழுது அழுது கேட்டுட்டே இருந்தாங்க, துவா செஞ்சுட்டே இருந்தாங்க. எந்திரிச்ச பின்னால அல்லாஹ் நமக்கு ஒரு நற்செய்தியை சொல்கிறார். அந்த பத்ருடைய முடிவை அல்லாஹ் கனவுல காட்டிட்டான். ரசூலுல்லாஹ்வுடைய சஜிதாவில் பத்ருடைய முடிவை காட்டின பின்னால் சந்தோஷமான உங்களுக்கு ஒரு நற்செய்தி அப்படின்ற சஹாபாக்கள் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பொய் வராதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதில் உற்சாகமா அந்த சஹாபாக்கள் யுத்தம் செய்ய ஆரம்பிச்சாங்க. குறைந்த வாழு தான், குறைந்த எண்ணிக்கை தான். ரெண்டாவது மக்காவாசிகளுக்காக கொஞ்சம் சண்டை போட்டு பழக்கம் இருக்கு. மதீனாவாசிகள் சுத்தமான விவசாயிகள், சண்டைன்னா என்னன்னு தெரியாது அப்படிப்பட்ட மக்கள் அவங்க. இருந்தாலும் அந்த இடத்துல அல்லாஹ் ஜல்லல்லாஹு வெற்றியை கொடுத்தான். இங்க சகோதர சகோதரர் கவனிக்க வேண்டிய விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்த நிகழ்வு எப்படி பிரிச்சிருக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் மஷூரா, ரெண்டாவது துவா, மூணாவது செயல்பாடு. சரியா? இது மாதிரி தான் இந்த பதில் நமக்கு என்ன சொல்லி தருது? ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்றேன். என்ன சொல்லி தருது? நாம் குடும்பத்துல ஒரு கல்யாணம் வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிறோங்க. முதல்ல மஷூரா பண்ணணும், குடும்பத்துல உட்கார்ந்து மஷூரா பண்ணணும். ரெண்டாவது மஷூரா முடிஞ்சாலும் துவாவுல ஞாபகம் வைக்கணும், அதுக்காக வேண்டி துவா செய்யணும். மூணாவது செயல்படுத்தணும். இப்படித்தான் நம்ம மெத்தடு. அதுதான் அல்லாஹ்வுடைய ரசூல் பதில சொல்லி தந்தாங்க. ஒன்னாச்சா? ரெண்டாவது அந்த 70 பேர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகள் ஜைனபுடைய புருஷன் ஆசிஃப் இருந்தார், அபூலஹபுடைய மகன், நேரடிய ஃபர்ஸ்ட் மருமகன். அவர் அபூ சுஃபியா, இவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சச்சா அப்பாஸ் இருந்தாங்க. இப்படி எல்லாம் உறவு முறையெல்லாம் இருந்தாங்க. ஆனாலும் கைதிகளை ஒரே சமமாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்துறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, அதை பார்த்து இன்னைக்கு யூரோப்பா கண்ட்ரியில இஸ்லாம் ஆகிட்டு இருக்காங்க. இப்படி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைதிகள் நடத்திய முறை இன்றும் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. சரியா? எந்த அளவுக்கு எழுதுறாங்கன்ற அது ஆச்சரியமா, சஹாபாக்கள் வீடுகளில் ரொட்டி வேற ஏதாவது பொருள் இருந்தா எது சிறந்த பொருளோ அதை கொண்டு வந்து கைதிகளுக்கு கொடுத்தாங்க. அவங்க சாதாரண சீதா பொருள்களை சாப்பிட்டாங்க. அப்படி அந்த கைதிகள் கவனிக்கப்பட்டாங்க. குற்றவாளிகளுக்கு வந்து ஒரு காசு உள்ளவங்கள்ட்ட காசை வாங்கிட்டும், காசு இல்லாதவங்கள்ட்ட எங்களோட பிள்ளைங்களுக்கு வந்து படிப்பறிவை கற்றுக் கொடுத்து நீங்கள் விடுதலையாகி போகலாம்னு சொல்லிட்டு 70 பேரும் விடுதலை செய்யப்பட்டாங்க. இது ஒரு சப்ஜெக்டை பதில்கள் கவனிக்கணும். அந்த மஷூராவுடைய விஷயத்தை பதில்கள் கவனிக்கணும். மூணாவது, அந்த பதில்கள் வந்து முஸ்லீம்கள் யதார்த்தமாக மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை கவனிக்கணும். நாலாவதாக, பத்ர் யுத்தத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அவங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டதா அல்லாஹ் டிக்ளேர் பண்ணான். எல்லா பாவங்கள் முன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. அதுக்கு பின்னால ஹிஜ்ரி 8, இது நடந்தது 2/6. ஹிஜ்ரி 8ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியமா ஒரு யுத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அது எந்த யுத்தம் சொல்லிட்டோன்னா மக்காவை கண்டுபிடிக்கிறது, கைப்பற்றுறதுக்கு. அதுல யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணல. அதுல ஒரு சஹாபி யூகிச்சிட்டாரு, ரொம்ப புத்திசாலி, யூகிச்சிட்டாரு முகமது மக்காவுக்கு தான் படையெடுத்து போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியை தன்னுடைய உறவினர்களுக்கு எழுதி ஒரு பெண்ணிட்ட கொடுத்து, அந்த பெண்ணு கூந்தலுக்குள்ள அந்த லெட்டரை வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இங்க சொல்லிட்டாங்க, நீ இவ்வளவு ரகசியமா பண்றீங்க, அந்த செய்தியை உங்க சஹாபியில ஒரு ஆள் யூகிச்சுக்கிட்டு அவரை ஒரு பெண்ணிட்ட கொடுத்து அனுப்பியிருக்காரு. அந்த லெட்டர் அந்த பொண்ணுடைய கூந்தலுக்குள்ள முடிக்கல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அலி ரலியல்லாஹு தஆலா அவரையும் ஃபஸல் ரலியல்லாஹு தஆலா இருவரையும் அந்த இடத்துக்கு அனுப்புறாங்க. அனுப்பி இந்த இடத்துல ஒரு பெண் ஒட்டகத்துல போயிட்டு இருக்குது, அந்த பொண்ணு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்க, அந்த பொண்ணுக்கு ஒரு லெட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 2 பேர் குதிரையில ஃபாஸ்டா போய் அந்த பொண்ணை மறிச்சாங்க. மறிச்சிட்டு லெட்டர் எங்கன்னு கேட்டாங்க. அந்த பொண்ணு ஒண்ணுமே தெரியும், அப்படிலாம் இல்லையே, ஒண்ணுமே இல்லையே, நீ தர்றியா அல்லது ஆடையை கலைஞ்சு நாங்க எடுக்கவா அப்படிங்கிற மிரட்டின உடனே தலையில இருந்து எடுத்து கொடுத்துருச்சு. அது எழுதப்பட்ட விஷயம், முஹம்மது ஒரு பெரும் படைக்கு ஏற்பாடு பண்ணுகிறார், அநேகமாக அவர் மக்காவை தாக்கத்தான் வரக்கூடும் என்று எழுதப்பட்டிருச்சு. அப்படியே அந்த பொண்ணையும் அந்த லெட்டரையும் எழுதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்துட்டாங்க. உனக்கு இது யார் தந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொண்ணு இது மீண்டும் மறைக்க முடியாது, இவ்வளவு துல்லியமா கண்டுபிடிச்சிட்டாங்களே, அது சொல்லி இன்னும் நபர் எனக்கு எடுத்து தந்தார் அப்படின்னு. சஹாபாக்கள் அவர் வெட்டணும், குத்தணும், துரோகம் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் பத்ரிலே கலந்து கொண்டவர்.
அவர் 313 பேர்ல ஒரு ஆளு. அதனால அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்ததா சொல்லியிருக்கான். அவராச்சு அல்லாஹ்வாச்சு அவரை விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. ஏன் சொல்றேன்டா, பத்ர் சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்காலத்து வரைக்கும் தன்னுடைய உயிர் வாழ்நாள் உள்ள வரைக்கும் நன்றி கடன் பட்டாங்க. அதுக்கு சொல்ல வர்றேன். ஏன்டா அவங்க மட்டும் அன்னைக்கு மறுத்து போங்க எனக்கு வேலை இருக்கு போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு நான் ஆலிமும் கிடையாது, நீங்க பயான் கேட்கக்கூடிய உண்மையே இல்லையா? அந்த 313 பேரை வச்சுதான் ஸ்ட்ராங்கான இஸ்லாம் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்து இத்தனை 200 கோடிக்கு மேல இன்னைக்கு முஸ்லீம்கள் இருப்பதற்கு காரண கருத்தாக்கள் அந்த பத்ர்கள். அது மட்டும் இல்ல, ரமதான் மாசம் 17 அது நடந்துச்சு. அல்லாஹ்வுடைய கிருபையில மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் கொடுத்தான். இது ஒரு சம்பவத்தை வச்சுக்கிடுங்க. அடுத்ததுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், 70 பேரையும் ஒரே கிணத்துல போட்டாங்க. ஸல்லல்லாஹு புதிச்சாங்க. காஃபிரை 70 பேரையும், அபூஜஹல் உட்பட பெருந்தலைகள்லாம் அதுல போயிடுச்சு. அப்போ 70 பேர்த்தையும் விட்டுட்டு ஸல்லல்லாஹு கிணத்து பக்கத்துல போய் நின்றுட்டு அபூஜஹலே பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. அபூஜஹலே, நான் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. உத்துபாவே, நான் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு ஒவ்வொருவரா கூப்பிட்டு கேட்கறாங்க. பக்கத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா, யார்கிட்ட பேசுறீங்க, அவங்க தான் செத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கத்தாபுடைய மகனை உங்களை விட தெளிவா அவங்க கேட்பாங்க. அதனாலதான் ஒப்பாரி வச்சு அழுகக்கூடாது. ஜனாசாவை போட்டு வச்சுக்கிட்டு ஒப்பாரி வச்சு அழுகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு காது கேட்கும் அப்படின்னு. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான், அதையும் ஒரு ஆலிமா இருந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இன்னக லா துஸ்மியுல் மௌத்தா, நபி நிச்சயமா நீங்கள் மௌத்தானவரை கேட்க வைக்க முடியாது அப்படின்னு நிலவரத்தில் சொல்றான். இது 2 ஆயத்து முரண்பட்டாலும் நிறைய விளக்கங்கள் பேச வேண்டியிருக்கு. அது வேற சப்ஜெக்ட்ல பார்த்துக்கிடுவோம். நான் நடந்த நிகழ்ச்சியை நான் அப்படி சொல்றேன், பத்ர்ல என்ன நடந்துச்சு. அதுல இன்னொரு விஷயத்தை இப்ப இந்த காலத்துக்குள்ள சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்லயே போனதுனால தண்ணி உள்ள பகுதியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சுக்கிட்டாங்க. உம்ரா போயிருக்கீங்களா? அங்கே பியரை ஷிஃபான்னு ஒன்று இருக்கும். ஷிஃபா கிணறுன்னு இருக்கும். நிறைய டிராவல்ஸ்காரங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சவங்க அங்கே கூட்டிட்டு போவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சி துப்புற இடம். அந்த கிணத்துல எச்சியை துப்பி, தண்ணி ரொம்ப கம்மியா இருந்துச்சு. நம்ம எத்தனை நாள் தங்க போறோம் தெரியல, அது முபாரக்கான எச்சியை துப்புனாங்க. அது தண்ணி பெருகி வந்துருச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதுல தண்ணி எடுத்துட்டு உம்ராவை போறவங்க எப்படி ஜம்சமை கொண்டு வர்றாங்களோ அந்த மாதிரி மாவு ஷிஃபாவை கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பத்ர் பக்கத்துலயே அந்த கிணறு இருக்கு. முஸ்லீம்கள் கைகள் இருந்தாலும் கூட காஃபிர்களுக்கு அந்த இதில் தாராளமா உதவி செய்யறதுக்கு கொடுத்தாங்க. இது ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். இதற்கு பின்னால முஸ்லீம்கள் மத்தியில ஒரு கெத்து, சுற்றுவட்ட அரபியெல்லாம் குறைஷிகளையே அவங்களை ஒன்றும் செய்ய முடியல, குறைஷிகளே தோத்து போயிட்டானுங்க. அதனால முகமதை ஒன்றும் பண்ண முடியாது. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல மிகப்பெரிய மரியாதை கிளம்புவதற்கு அது காரணமாகவும் இருந்தது. அதனால் இந்த பத்ர் சரி. அது பத்ர் என்ன, பத்ர்னால் இந்த நாள் வந்தா நம்ம என்ன பண்ணணும் அதையும் பார்க்கணும்ல. என்ன பண்ணுச்சுன்னா என்ன பண்ணணும்? ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. ஜியாரத்துக்கு போகணும், கோவலத்துக்கும் கிளம்பி போவாங்க, அது எதுவுமே தேவையில்லை. தேவைப்பட்டால் அந்த 313 பேருக்காக துவா செய்யலாம், கூட போற யாசின் ஓதலாமே தவிர வேற எந்த ஷிர்கான வேலையும் செய்யக்கூடாது. மார்க்கத்தில் அனுமதி கிடையாது அப்படிங்கிறத விளைவிக்கணும். குறிப்பா பெண்கள் விளைவிக்கணும். இதுல என்ன கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்டா, ரமலான் 17 வந்ததுனால மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகி அவங்க யுத்தம் பண்ணி வெற்றி கொண்டார்கள். சஹாபாக்கள் நபி மீது எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பத்ர் ஒரு சிறந்த உதாரணம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க, சுன்னத்தை பேணினாங்க. இன்னைக்கு நம்மளாம் என்ன சுன்னத்தை பேணுறோம்? ரசூல்ல ஒரு சின்ன கட்டளை போட்டாலும் அந்த கட்டளை அப்படியே சஹாபாக்கள் நிறைவேற்றினாங்க. பத்ரை நினைவுபடுத்தக்கூடியனா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னத்தை ஃபாலோ பண்ணணும். ஆனால் நம்ம ஈஸியாக பண்ணலாம், விட்றோம். வெளியே போகிறீங்க, செருப்பு போட்டு தானே வந்தீங்க, ஆண்களும் சரி பெண்களும் செருப்பு போட்டு தானே வந்திருப்பீங்க. செருப்பு அங்கேயே போட்டா போகிறீங்க? இல்லை, மாட்டிட்டு தான் போவீங்க. மாட்டும் போது வலது காலை முதல்ல மாற்றுறது, இது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னத் அப்படின்னு நினைச்சு வலது காலை மாற்றுறது. ஒரு ட்ரெஸ்ஸை போட போது வீட்டில் போய் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு நாளைக்கு சுபுக்கு போட போகிறீங்க, இது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது, வலது கையை முதல்ல மாட்டு. பேண்ட் போடுறீங்க, வலது காலை முதல்ல மாட்டு. இவையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. சாப்பிட்றீங்க, பெண்கள் குறிப்பாக விளைவிக்கிடுங்க. இப்போ மாப்பிள்ளைக்கு சாப்பாடு வைக்கிறீங்க, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வைக்கிறீங்க, 3 கரண்டி சாப்பாடு வைக்கிறது ஒரு தனி சுன்னத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சாப்பிட்டாலும் ஒத்தப்படையாக சாப்பிடுவாங்க. இன்னல்லாஹ வித்ருன் யுஹிப்புல் வித்ர, அல்லாஹ் ஒருவன் ஒருமை விரும்புகிறான் அப்படின்னு ஹதீஸ் இருக்கு. அல்லாஹ் ஒருவன் ஒருமை விரும்புகிறான் ஹதீஸ். இது சின்ன சின்ன சுன்னத்து. இதெல்லாம் செருப்பு மாட்டுறது, சட்டை போடுறது, ஒத்தப்படையில் சாப்பிட்றது, இந்த சுன்னத்தெல்லாம் பேசலாம். ஒரு அனாதை பிள்ளைக்கு மார்சாவுக்கு போகிறீங்க, இப்போ உள்ள எல்எம்டியில் போகிறீங்க, அது எத்தியமான பிள்ளைங்க இருக்காங்க. ஏதாவது பக்திக்கு எல்எம்டி போயிருக்கீங்களா? யாருன்னு சுகத்தை ஃபாலோ பண்ணுறீங்களா? ஒரு எத்தியமான பையன் தெரியும், அவனை பிடிச்சி சும்மா என்னப்பா அர்த்தா இல்லையா, கவலைப்படாத, அல்ல அவனுக்கு ஷிஃபா தரும், அல்ல அவனுக்கு எல்லா நன்மையும் செய்வான், தலையை தடவி கொடுக்குறது பெரிய சுன்னத்து. அது ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அவருடைய கையிலே அந்த பையனுடைய ரோமங்கள், எத்தியமுடைய ரோமம் எவ்வளவு படுகிறதோ அவ்வளவு நன்மை கிடைக்கும்.
எவ்வளவு முடிவுடுதோ, நீ இதுல என்ன காசு பண்ண உங்களுக்கு இழப்பு இருக்கு? அவனை கூப்பிட்டு அன்பா 4 வார்த்தையை பேசிட்டு நீ தீமன் தெரிஞ்சவன் தடையை கொடுத்து வருது. இதெல்லாம் மிகப்பெரிய சுண்ணத்துகள். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு சுண்ணத்தை ஃபாலோ பண்ணாங்கன்னா, அமீருல் மோமினீன் அலி ரலியல்லாஹு அன்ஹு எத்தனை வருஷம், 32 ஒரு வருஷத்துக்கு பின்னால ஒரு பக்கத்துல போறாங்க, மைதானமா இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வலது பக்கமா அப்படி திரும்புறாங்க, ஒட்டகத்துல போகும் வலது பக்கமா திரும்புறாங்க. அலி ரலியல்லாஹு அமீருல் மோமினீன். சஹாபாக்கள் கேட்கறாங்க, என்ன ஏன் வலது பக்கமா திரும்புறீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய ரசூலோட இந்த பாதையில வந்தேன், இந்த இடத்துல ஒரு மரம் இருந்துச்சு, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தலை அந்த மரத்துடைய கிளைகளை இடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வலதுபுறமாக தலையை திரும்பினாங்க, அதனால நானும் திரும்புறேன். எத்தனை வருஷம் கழிச்சு அந்த சூழல் இப்படி சஹாபாக்கள் பேசினாங்க. அதனால அருமையான சகோதர சகோதரிகளை, முடிஞ்ச அளவுக்கு நாம் சுண்ணத்தை பேணுவதுதான் பத்ரை நினைவுபடுத்தக்கூடிய செயல் என்று நினைவுபடுத்துகிறேன். அல்லாஹ் நாடினால் நாளைக்கு தஹாரத்துடைய சுத்தம் சம்பந்தப்பட்ட சட்டங்களை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.